பிக் பாஸ் சீசன் 10 ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்காக நிறைய பேர் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு விஷயங்கள் ரொம்ப ஹைலைட்டாக பேசப்படும். அந்த வகையில் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் சீசன் 9ல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தான். அந்த வகையில் அது ரிலேட்டடாக இப்போ அவங்களுக்கு ஒரு அவார்டு கிடச்சிருக்கு. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அவங்க ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மேரேஜ் எப்போ இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்வதி அண்ட் கமருதீனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பெஸ்ட்டு என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் அப்படின்ட்டு ரியாலிட்டி ஷோக்காக அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ ரியாலிட்டி ஷோ அப்படின்னாலே அது பிக் பாஸில் தான் அவங்க இருந்தாங்க, நமக்கு தெரியும். அதில் தான் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அனுபவித்தாங்க. பெண்களையே இழிவுபடுத்துகிற வகையில் தான் இந்த பொண்ணு நடந்துக்கிறாங்க. இந்த பொண்ணெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த ஷோ விட்டு தூக்கி போடுங்க, இப்படிலாம் இவங்கள ரொம்பவே தப்பாலாம் பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா உள்ளே வந்ததுக்கப்புறம் அடிலாம் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க அம்மா ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணதுனால அவங்கள நல்லா கிண்டல்லாம் பண்ணாங்க. துணிவே சக்தி அப்படின்னு கிண்டல்லாம் பண்ணாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் கிடைச்ச ஒரு பலன், இவங்களுடைய வெற்றி, இது எல்லாம் தான் இந்த பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் அப்படின்ட்டு ரியாலிட்டி ஷோக்காக இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க அவங்களுடைய கெரியரை ஆர்ஜேவாக ஸ்டார்ட் பண்ணி விஜேவாக இருந்தாங்க. பக்கா தமிழ் பொண்ணு, மதுரக்கார பொண்ணு. ஆனால் எந்த இடத்துல எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப நல்லாவே அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்கவுங்க லைஃப்பில் என்னென்ன தேவையில்லைன்றது அவங்களுக்கே தெரியும். அதனால் இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்து தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதுவும் 100க்கு 100 உண்மை தான். ஏன்னா அவங்க உள்ளே இருக்கும் போது அவங்கள பற்றி எந்த அளவுக்கு மோசமாலாம் பேசியிருந்தாங்களோ, இப்போ வெளியே அப்படியே உல்ட்டாவாக அவங்கள பற்றி பாசிட்டிவாக பேசினது மட்டும் இல்லாமல் பார்வதி கமருதீன் 2 பேரும் சேர மாட்டாங்க, அதுங்க எல்லாம் ஷோக்காக, சும்மா இதுங்களாம் அப்படி இதெல்லாம் இப்படி அப்படின்ட்டு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லாமல் ரொம்ப ஓவராக பேசியிருந்தாங்க பல பேரும். ஸோ நம்ம சேனலில் கூட அதை பற்றிலாம் வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம். இந்த நிலையில் தான் அவங்க 2 பேரும் கொடைக்கானல் ட்ரிப்பு, ட்ரக்கிங்லாம் போயிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நிறைய விஷயங்களை அவங்க அப்பையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பாட்டி ஆகிட்ட, அம்மா ஆகிட்ட இப்படிலாம் போட்டிருந்ததை பார்த்துட்டு என்னது அம்மாவாயிட்டாங்களான்ட்டு ரொம்ப ஷாக்காக இருந்தாங்க. ஸோ அதை பற்றின விளக்கம்லாம் கூட கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, பொண்ணுங்க ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள வாயா அடி அரகண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பொண்ணுங்க தான் கண்டிப்பாக உண்மையாகவும் இருப்பாங்க, நேர்மையாகவும் இருப்பாங்க. அதனால தான் இப்போது என்ன லவ் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு இந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு பொண்ணை மதித்து எப்படி நடக்கணுன்றதை என்னை பார்த்து கற்றுக்கணும், ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு என்னை பார்த்து கற்றுக்கணும், இப்படி ஒவ்வொருத்தரும் இப்போ என்ன சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஷோ மூலயமா நான் எந்த அளவுக்கு வலி வேதனை அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பட்டேன்றது கடந்து வந்தேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்படிலாம் அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் கமருதீனும் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் சொல்லிவிட்டு கமருதீனும் கூப்பிட்டு அவங்க 2 பேருக்கும் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டை பார்த்துருப்போம், இங்கே ப்ரீ வெட்டிங் டான்ஸை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேர் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. மாலையை மாற்றுங்க அப்படின்னு கிண்டலாம் சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் மேரேஜ்லாம் ஆகிடுச்சுன்ட்டு பல பேரும் வதந்தியை கிளப்பிட்டு இருந்தாங்க. இன்னும் மேரேஜ்லாம் ஆகலை, அதேமாதிரி லிவின்லாம் இருக்காங்கலாம் பல பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ லிவிங்லாம் எதுவும் கிடையாது, 2 பேரும் காதலிக்கிறாங்க, அதை உறுதி செஞ்சுருக்காங்க. அண்ட் 2 பேரும் கூடிய சீக்கிரம் திருமணம் பண்ண போகிறாங்களாம். அதுக்கான ஒரு இன்விடேஷன் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. அந்த இன்விடேஷனுக்கான பதிலடி என்னென்னா, இந்த இன்விடேஷன் நான் அனுப்பலை, ஆனால் ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் என்ன ஒரு மைனஸாக இருக்குன்னா ஜெய்ப்பூரில் லீலா பேலஸ்ன்னு தான் எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி கிண்டலாக சொல்லியிருந்தாங்க. கூடிய சீக்கிரம் திருமண தேதியை அறிவிக்கிறாங்களாம். அண்ட் செப்டம்பரில் திருமணம் அந்த இன்விடேஷனில் போட்டிருக்கோம். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செப்டம்பரில் திருமணம் வச்சா ஓகே, இருந்தாலும் இப்போ தான் இவர் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு போராடிட்டுருக்காரு சினிமாவில், அவர் நினச்சது நடக்கணும்னு நானும் நினைக்கிறேன். அதனால் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த குட் நியூஸையும் நாங்கள் சொல்கிறோம். இன்கேஸ் மேரேஜ் இப்போ வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ காதல்களை பார்த்துருக்கோம். அண்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த காதல்லாம் காணாமல் போயும் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த நிலையில் அமீர் பாவனி இவங்க 2 பேரை தொடர்ந்து இப்போ அடுத்தபடியாக ரியல் கப்புள் டு ரியல் கப்புளாக மாற போகிறவங்க பிக் பாஸ் பார்வதி அண்டு கமருதீன். ஸோ அவங்களுடைய உண்மை, நேர்மை இது எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இப்போது இவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. உண்மையான இது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க
திருமண தேதியை அறிவிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அம்மா ஆகிட்டேன்லாம் சொல்லியிருந்தேன்னா அதெல்லாம் உண்மை தான். ஆனால் எப்படின்னா, என்னுடைய குட்டி டாக்ஸ் நான் வந்து பெட்ஸ் வளர்க்குறேன். பெட்ஸுக்கு தான் நான் இப்போ அம்மாவாக இருக்கேன், பாட்டியாக இருக்கேன். கூடிய சீக்கிரம் என் வாழ்க்கையில் ரியலாகவும் நான் அம்மாவாகும் போது உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து ஒரு இன்டர்வியூவில் நம்ம பார்த்துருப்போம். என்னெல்லாம் யார் காதலிப்பா, என்னை எவ்வளோ பேசியிருக்காங்க, எனக்கெல்லாம் இதெல்லாம் நடக்காது, ஒரு நல்ல லைஃப் அமையாது, இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நான் இப்போ ஒரு நல்ல லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது கேட்கும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்டு கம்ருதீன், பார்வதி இவங்க 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னும் பல பேரும் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே விஷஸ்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. அண்ட் இவங்கள பற்றி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் தவறாக பேசினவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. குறிப்பாக டைட்டில் வின் பண்ணவங்க கம்ருதீன் கடைசியாக வெளியே வரும்போது கூட அவளுடைய சங்காத்தம் மட்டும் உனக்கு தேவையே கிடையாது, அவகிட்ட பேசவே பேசாத, உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அட்வைஸ் பண்ணுறேன், அவளை விட்டுட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் யார் பேச்சும் கேட்கல, அவருடைய மனசு பேச்சை மட்டும் கேட்டு இப்போ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. கண்டிப்பாக அவங்க வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போவாங்க அப்படின்றதையும் எதிர்பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் திருமண தேதியும் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அண்டு பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னை யாரெல்லாம் தப்பாக பேசுனாங்களோ அந்த வாயெல்லாம் இப்போ நான் நல்லவ அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அதனால் என்ன மாதிரியே இருக்கிறவங்க, அதாவது போல்டாக பேசணும்னு நினைக்கிறவங்க பேசுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. யாரெல்லாம் உங்களை வந்து அப்போ திட்டுறாங்க, அகென்ஸ்டாக பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ வந்து நல்லா வந்து பேச போகிறாங்க. உங்களை பற்றி எல்லாமே, உங்களை பற்றி உண்மை மட்டும் தெரிஞ்சவங்க, உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுப்பாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய வாய்ஸை கம்மி பண்ணாதீங்க, அதை லவுடாக பேசிக்கிட்டே இருங்கன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுவும் 100க்கு 100 உண்மை தான். ஏன்னா பெண்கள் கொஞ்சம் குரல் கொடுத்தாலே அதுக்கு வந்து வாயாடின்னு பேர், அமைதியாக இருந்தால் திமுருன்னு பேர். எதுவுமே வந்து நம்ம கண்டுக்காமலே இருந்தோன்னா அதுக்கு வேறு வேறு பேர்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ யார் என்ன பண்ணாலுமே அதுக்கு ஒரு பேர் வைக்க தான் செய்வாங்க. அதுக்கு நம்மளாவே இருந்துட்டு போயிட்டால் கரெக்டாகிடும்ல. ஸோ கண்டிப்பாக பார்வதி ஒரு இன்ஸ்பிரேஷனலான உமனாக தான் வந்துட்டுருக்காங்க. சமீபத்தில் நல்லா மூவிஸ்லாம் கூட நடிச்சிட்டு வராங்க. ஸோ ஆர்ஜே, விஜே, அது தொடர்ந்து இப்போ ஒரு ஆக்டர், அவார்ட்ஸ் அண்டு ஃபேமிலி எல்லாமே வந்து சூப்பராக அவங்க லைஃப்பில் நடக்குது. இன்னும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுன்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அண்ட் இந்த க்யூட் பேர் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும்? ஏன்னா அமீர் பாவனியோடைய மேரேஜும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது. அவங்க அம்மா சொன்ன மாதிரி துணிவே சக்தியாக தான் இருக்க போகுது. அண்ட் அவங்க அம்மாவுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.